இப்படி வந்திருப்பேன்னு பாருங்களேன். இங்கே தாங்க இன்னைக்கு தங்க போகிறோம். காய்ஸ் ஏதோ படிச்சிருச்சுங்க. இது பாருங்க, பேண்ட் எல்லாம் ரத்தங்க. காய்ஸ் ஃபைனலாக பிளாக் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஃப்ரண்ட் வியூ பாருங்க. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அஸ்வின்ஸ் டிராவல். இன்னைக்கு வந்து பாலக்காடு தாங்க ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். செம்ம ரைடு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. பாலக்காடுலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஹில் ஸ்டேஷன். எனக்கே ஆச்சரியமா இருக்குது, இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை, இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணி போகிறோம். போகிற வழியில் மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு பாப்புலரான பிளேஸ் இருக்குது. நான் இது வரைக்கும் போனதில்லை. அங்கே போய் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம புக் பண்ணியிருக்க ஸ்டேக்கு போகலாம். சரி வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. வாட்டர் ஃபால்ஸ் எப்படி போகணும்? ஃபால்ஸ் 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 மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸ். மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸ் நேரா போகணுமா? இதே ரோடு தான் கரெக்டா? ஓகே பை. காய்ஸ் இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே நிறுத்தி சில் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு நிறுத்தினேன். தண்ணி கம்மியாக தான் இருக்குது, மழை இல்லை. ஸோ அதனால தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் நம்ம நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் ஜூலைலாம் வந்தோம்னா செம்மையாக இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் எവിടെ? வாட்டர் ஃபால்ஸ் பாலம் பாஸ் எடுத்துட்டு போகணும். தேங்க்ஸ். மேப்பு இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது காய்ஸ். ஸோ லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட கேட்டு போடுறது தான் கரெக்டாக இருக்குது. காய்ஸ் ஃபைனலாக வாட்டர் ஃபால் ரீச் ஆயாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாட்டர் ஃபால்ஸ்னா வாட்டர் ஃபால்ஸே காணோம், தண்ணி கம்மியாக தாங்க போகுது. அதனால வாட்டர் ஃபால்ஸ் இது ஒரு ரிவர் ஆயிடுச்சு. இந்த வழியாக தான் வரும்னு நினைக்கிறேன். மேலே ஏறி போய் பார்க்கணும். காய்ஸ் கொஞ்சம் ஆயிடுச்சு. வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் கொஞ்சம் மேலே போகணுமாமா. என்னடா ஆறு மாதிரி போயிட்டுருக்குன்னு பார்த்தேன். சரி வாங்க போவோம், அங்கே போய் பார்க்கலாம். இங்கே எல்லாம் விளையாண்டுட்டு கொஞ்சம் தண்ணி கம்மியாக போகிறங்காட்டி இறங்கி இங்கேயே குளிச்சுட்டு விளையாண்டுருக்காங்க. காய்ஸ் ஒரு வழியாக வாட்டர் ஃபால்ஸை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. நமக்கு எங்கே போனாலும் இந்த நடக்கிறது தான் அதிகமாக இருக்குது. நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி போனாலும் அதிகமாக இந்த மாதிரி நடந்து போய் தான் ஒவ்வொரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி கிராஸ் பண்ணி தான் ஃபால்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஷூ நனைஞ்சிரும் கைஸ், அதனால ஷூவை கழட்டிட்டேன். அப்படியே போவோம். இது கிராஸ் பண்ணி தான் போகணும். ஃபைனலாக வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஒரு வழியா தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் போக முடியாது, வாட்டர் ஃபால்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க. காய்ஸ் ஃபைனலாக பாலத்தில் போக போகிறோங்க.
காய்ஸ் ஏதோ கடிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்க பேண்ட் எல்லாம் ரத்தங்க. காய்ஸ் அட்டை பூச்சி ஏறிச்சு தெரியல எனக்கு. இப்போ இங்கே வந்தேன், பிளட்டு வந்துட்டே இருக்கு நிற்காம, அதனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அட்டை நிறைய இருக்கா எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கடிக்குதா, அதனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பேண்டேஜ்லாம் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க தம்பி, ரொம்ப தேங்க்யூ. வரும்போது அப்படியே என்னடா ஊறுதுன்னு பார்த்த புழு மாதிரி இதுங்க. காய்ஸ் இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. அட்டைப்பூச்சி அப்படின்னு தெரிஞ்சு ஏதோ பாம்பு ஏதோ கடிச்சிருச்சு, ரத்தம் நிற்கவே மாட்டேங்குதுன்னு நான் நியர்பை ஹாஸ்பிட்டல்லாம் போட்டு கிளம்பிட்டேன் ஒரு பயத்தில். அப்புறம் திடீர்னு அந்த வீட்டுக்கிட்ட வந்தோன்னே தான் அவங்க பார்த்து நிறுத்தி என்ன பிளட்டாக இருக்குன்னு போது கேட்கும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன். நிறுத்தி பிளட்டாக இருக்குதுன்னு பார்க்கும்போது இல்லை இது வந்து அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பாடாங்கும் போது தான் அப்புறம் அப்படியே விழுகுது கீழே, அந்த பேண்ட்லேருந்து உதறி விட்டாங்க. பேண்ட்டுக்குள்ளே அப்படியே போயிருக்குங்க, எனக்கு தெரியல, அப்படியே உதறி விட்டாங்க. ஒரு பயந்துட்டு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அட்டைப்பூச்சி கடிக்கிறது, இது வரைக்கும் எனக்கு கடிச்சதே இல்லை. இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு பிளட்டே நிற்க மாட்டேங்குது. அட்டைப்பூச்சி கடிச்சா என்ன ரிமெடி? இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது அட்டைப்பூச்சி கடிச்சதுன்னா பிளட்டை நிறுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்ட்டு. நான் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது போகும்போது சப்போஸ் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நான் ஏதாவது எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிப்பேன். சரி கைஸ், அப்படியே போகலாம் ஸ்டே போயிட்டு நான் அப்படியே வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நிம்மதியாக. காய்ஸ் சாப்பிட வந்தாச்சு. சப்பாத்தி வச்சுருக்காங்க, சிக்கன், அப்புறம் முட்டை கிரேவி நல்லா இருக்கான்ட்டு சாப்பிட்டு சொல்கிறேன். ஸ்டேயில் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் இதுதான் நமக்கு. காய்ஸ் நல்லா சாப்பிட்டாச்சுங்க. கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செமையாக இருக்கு பாருங்க லைட் செட்டப்லாம். கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றியும் ஃபாரஸ்ட்டு, நடுவில் கேம்ப் ஃபயரில் கூலிங்கான சில் வெதரில் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இங்கே வருங்க. ஊஞ்சல் இருக்குது, ஊஞ்சல் ஆடிட்டே கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே இன்னைக்கு நம்ம மட்டும்தான் செக்இன் காய்ஸ், நான் மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே தாங்க இன்னைக்கு தங்க போகிறோம். ஓகே கைஸ், குட் நைட். vlog மார்னிங் கன்டினியூ பண்ணலாம். ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி டே 2. செம்ம டயர்டுங்க, நல்லா வந்து தூங்கிட்டேன். நைட்டு அவ்வளோக்கா நம்ம vlog எடுத்திருக்க மாட்டோம். அப்படியே கேம்ப் ஃபயரில் போட்டாங்க, அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. இது ட்ரீ ஹவுஸ் மாதிரி செட்டப்புங்க. இங்கே பாருங்கள், ட்ரீ ஹவுஸ் மாதிரி. மேலே ட்ரீ ஹவுஸ் தான், ஆக்சுவல் ட்ரீ ஹவுஸு. இங்கே வந்து டென்ட்டு. வியூ இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா ஒரு வியூவாக இருக்குது. மேலே தான் ஆக்சுவல் ட்ரீ ஹவுஸ் இருக்குது. ஊஞ்சல்லாம் இருக்குது அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் போய் நம்ம ஆடுவோம். உள்ளேயே நிறைய இடம் இருக்குது. இது 8 ஏக்கராமாங்க. பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு காட்டுறேன் பாருங்கள். புட்டுங்க. புட்டுக்கு ஒரு மசாலா மாதிரி செஞ்சுருக்காங்க. நைட்டு கீழே சாப்பிட்ருப்போம், இப்போ வந்து மேலே சாப்பிட்றோம் பிரேக்ஃபாஸ்ட். மேலே பாருங்கள், கிளாஸ் செட்டப்லாம், ஆம்பியன்ஸ் பக்காவாக இருக்குங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் செம்மையாக இருக்குங்க. இது உள்ளெல்லாம் போனால் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஃபோன் சார்ஜ் போட்டுவிட்டு போகலான்னு வந்தேங்க. ஃபோன் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே போய் நம்ம பின்னாடியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வியூ பாயிண்ட் மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் ரூட்டுங்க.
மழை பெய்யும் போது இங்கே ஃபுல்லாக தண்ணி போயிட்டு நல்லா இருக்க மாட்டிருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் செம்மையாக இருக்குது இந்த இடம். அப்படியே ப்ரைவேட் வாட்டர் ஃபால் மாதிரி அப்படியே இருக்க மாட்டிருக்கு. மழையெல்லாம் வந்தால் பெரிய பெரிய மூங்கில் மரம்லாம் இருக்குங்க. இங்கே நிறைய ரினோவேட் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அதனால சில பேம்பூ ஹவுஸ் எல்லாம் புக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கெல்லாம் ரெடி பண்ணணுன்ட்டு தொட்டி மாதிரி இருக்குது, ஸ்விம்மிங் பூல் மாதிரி இறங்கி விளையாடலாம் குளிக்கலான்னு சொன்னாங்க. பட் இங்கே ரினோவேட் ஒர்க்குக்கு இங்கேருந்து தான் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்களாம்மா. 2 சைடு இதுதான் சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. அந்த 2 சைடும் பேம்பூ ட்ரீயாக இருக்கும், நடுவில் நடந்து போகிற மாதிரி இருக்குன்ட்டு. பேட்மிண்டன் கோர்ட் இருக்குங்க, ஆனால் விளையாடுறதுக்கு தான் ஆள் இல்லை. சோலோவாக இருக்கனே. அப்படியே பின்னாடி போனோம்னா இங்கேயும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். அப்படியே மலையாட்ட போயிட்டே இருக்குங்க. காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சோலோவாக வந்து இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. வ்ளாகும் பிகினர் லெவலில் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா நம்ம வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் சொல்கிற மாதிரி கொண்டு போகலாம். இப்போ ஓரளவுக்கு பிகினர் லெவலில் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அஸ்வின் தினி எல்லாமே சோலோ விலாகாக வருமா அப்படின்னா அப்படி தெரியல. மேக்ஸிமம் சோலோவாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். இனி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிளேஸ் சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு கூட்டிகிட்டு போவேன். மேக்ஸிமம் சோலோ விலாக் தான் இனி நம்ம சேனலில் வரும். இதில் அப்படியே போனோம்னா வியூ பாயிண்ட் போகலாம் அப்படின்னாங்க. எல்லாமே ஸ்டேக்குள்ளே தான் இருக்குது. நான் எதுவும் ப்ரொமோட் பண்ணல, மறுபடியும் சொல்கிறேன், நோ ப்ரொமோஷன். இது நானே காசு கொடுத்து தான் வந்திருக்கேன். பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குது இங்கேருந்து வியூ. அங்கே பாருங்கள், அந்த டேம் வியூ செம்மையாக தெரியுது இங்கேருந்து. பரவாயில்லைங்க, ஒரு வியூ பாயிண்ட் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த இடம். அப்படியே ஒரு செட்டப் போட்டிருக்காங்க, 2 உடனில் சேரு. டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி வந்துடணும். இந்த மாதிரி வந்தால் தான் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனே இருக்குங்க. வாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடர்ந்த வனப்பகுதி மாதிரி இருக்குது. ஏங்க இங்கே வருங்க, ஹேமோக் இருக்குது. மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்க்குறது எவ்வளோ சுகமாக இருக்குது. இப்போ ட்ரீ ஹவுஸ் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஜஸ்ட்டு பார்க்குறேன்னு கேட்டேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்கும். நான் எவ்வளோ வருதுன்னு கேட்டு சொல்கிறேன். கைஸ், நேற்று சாயந்தரமாக கொண்டு வந்து நிறுத்தினது, வண்டியை பார்க்கவே இல்லை. இப்போ தான் வரேன் கீழேயே. தேங்காயெல்லாம் காய போட்டிருக்குங்க, என்னைக்குன்னு நினைக்கிறேன். வண்டி சேருங்க, நாஸ்தி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, போனோன்னா ஃபஸ்ட்டாக வாட்டர் வாஷ் தான் பண்ணணும். அது இந்த வர ரூட் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மழையாமா. அப்போ எல்லாம் மழை பெஞ்சு தண்ணியாக நின்றுருக்குது வர வழி எல்லாமே. அது இந்த ரோடு ரினோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், லவ் பேர்ட்ஸ் இருக்குது. எங்கடா சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தேன். நம்ம கொஞ்சம் வண்டியை துடைப்போம். இங்கே பாருங்கள், மேலே இப்படி தான் இருக்கா. ஸோ அதனால குப்பையும் விழுந்து ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. மேலே போயிட்டு அப்படியே எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம். டேமு அந்த பார்க்கு பக்கத்துலேயே இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் காய்ஸ். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. அப்படியே செக் அவுட் பண்ண போகிறேன். இவ்வளோ மரம் இருந்தும் எப்படி வேர்க்குது பாருங்கள். காற்றே அடிக்க மாட்டேங்குதுங்க. இவ்வளோ மரம் இருந்தோம். சொட்டர் எடுத்துகிட்டு வந்த இதுக்கும் சரி குளிரும் அப்படின்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் குளிச்சுட்டு டிஷர்ட்டே போட்டுட்டேன். சரி அப்படியே போகலாம் கைஸ். அப்படியே கீழே போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம். டேம் பார்க்கலாம், பார்க் பார்க்கலாம், அப்புறம் போகிற வழியில் வேறு ஏதாச்சும் பிளேசஸ் இருந்தால் பார்க்கலாம். கைஸ், இந்த ஸ்டே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகேவா? 1000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், அப்படியே கிளம்பலாம். காய்ஸ், ஃபைனலாக பிளாக் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இங்கே எத்தனை டைம் சாயா கேட்டாலும் கொடுக்குறாங்க. சாயா கேரளா வந்துட்டு சாயான்ட்டு எல்லோரும் சொல்லி நானும் சாயானே சொல்கிறேன் பாருங்க. டீ, பிளாக் டீ. ஓகே கைஸ், கிளம்பலாம். இந்த ரூட்டு தாங்க வரும்போதே பேசாமல் நிறுத்திட்டு ஜீப்பில் வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் டைமில் ஏதாச்சும் புக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டணும், ரூட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா
அப்படின்ட்டு வர இடத்துல. கார்லாம் வர முடியாதாம்மா, பைக்னால் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் வர முடியுமாம்மா. கார் வரலான்னா கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருந்தால் ஓகே. பாருங்கள் ரோடு போகிற ரூட்டை காட்டுற எப்படி இருக்குன்னு. பாய் பாய். இதுதாங்க ரூட்டு, இங்கே பாருங்க. நேற்று எப்படி வந்திருப்பேன்னு பாருங்களாங்க. அதான் ஷூட்டும் பண்ண முடியல, பாதி இதுலேயே இது கிடைக்கல, டவர் கிடைக்கல. காய்ஸ் இந்த ரூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். பைக்கில் வருவீங்களா இந்த ஸ்டே புக் பண்ணால்? ஜீப்பு தான் பெட்டருங்க, அங்கேயே நிறுத்திட்டு ஜீப்பில் ஜாலியாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க உங்களை. ஆஃப் ரோடிங்காக அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பைக்லலாம் வந்துட்டு அதுவும் நைட் டைம்லாம் வந்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இதோ சென்டரில் தெரியுது பாருங்க, இதில் தாங்க வண்டி வந்து வரும்போது இதாகிடுச்சு, கொஞ்சம் அப்படியே சைடு போயிடுச்சு. இப்போ நேராக போகலாமா சைடில் போகலாமா? நேராகவே போவோம். ஃபஸ்ட்டில் போட்டு அவங்கக்கிட்ட கேட்டிருக்கலாம், நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஜீப் கேட்டிருந்தா ஜீப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. காய்ஸ் காஞ்சரப்புல்லா டேம் பார்க்கு அட்வென்ச்சரான ரோடெல்லாம் தாண்டி ஃபைனலாக டேமுக்கு பார்க்கும் பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டேன். கிளைமேட் பரவாயில்ல, கொஞ்சம் வெதர்லாம் நல்லா இருக்குது. பின்னாடி டேமு, இந்த சைடு பார்க் இங்கேருந்து வியூ தெரியுது பாருங்க. அப்படியே ரைட் சைடில் வந்தோம்னா டேமுங்க. காய்ஸ் மேலே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன், கீழே போயிட்டு வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் காய்ஸ். காய்ஸ் இங்கே பாருங்க போட்டிங்லாம் இருக்குது. போட்டிங் இருக்குது, ஆனால் போட்டு போகிறக்கு தண்ணி இல்லை. காய்ஸ் இப்போ நம்ம எதில் போகிறோன்னா, நம்ம வண்டி ஓரமாக நிறுத்திட்டு நம்ம இந்த குதிரை வண்டியில் தாங்க போக போகிறோம். முன்னாடி கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குங்க வியூவு. ஸ்கூல் படிச்சுட்டிங்க பாருங்கள் பையன் எப்படி குதிரை வண்டி ஓட்டுறான்ட்டு. இது அன்எக்ஸ்பெக்டடு. பார்க்லேருந்து வெளியே வந்தால் வண்டி நின்றுருக்கு. என்னன்னு கேட்டால் தம்பி வாங்க ரைடு போகலாம் அப்படின்னா, சரிவா வந்துட்டேன் அப்படியே போகலாம் அப்படின்ட்டு. சரி ஃப்ரண்ட் வியூ பாருங்க. எது பஸ் ஸ்டாண்டு? இதான் பஸ் ஸ்டாண்டா? காய்ஸ் இங்கே பாருங்க, என்ன வேகத்தில் போகுதுன்னு குதிரை, சரியான வேகங்க. எப்படி இவ்வளோ வெயிட்டு தாங்கிட்டு போகுது ஒரே குதிரை? ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ட்ரைனிங் தான் முக்கியம். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்? 10th ஸ்டாண்டர்ட். ஓ ஆரன்ல இருக்கா? ஆரன் அடிக்குமா? நைட்டில் அடிக்கும். நைட்டு நல்லா பேட்ரி. ஓ ஓகே ஓகே, சூப்பர் ரைடு. எப்படிங்க இருந்தது குதிரை வண்டி? ஊட்டி குன்னூர்லாம் அதிகமாக இருக்குங்க, இங்கே 100 ரூபா தான் வாங்குறாங்க. பரவாயில்ல, சில்ட்ரன்ஸ்க்கு 50 ரூபா. அதே நிறைய ஒரு 4-5 பேர் போனீங்கன்னா நெகோஷியேட் பண்ணி ஓரளவு கம்மியாக போய்க்கலாம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தேங்க, இந்த பாலம் இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கே நிறுத்திட்டு இருந்தேன், நல்லா இருந்தது ஈவினிங் வெதருக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி ஏதாவது பிளேசஸ் இருந்தால் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஊரில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வரேன், உங்கள் ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பாலக்காட்டில் வேறு என்ன நல்ல சாப்பிட கிடைக்கும் போய் பார்க்கலாம், என்ன சாப்பிட நல்லா இருக்கும்ன்ட்டு. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பாலக்காட்டில் என்ன நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரி ஓகே கைஸ், லெட்ஸ் கோ, பபாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.